ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தியானாஸ் என்டர்டெயின்மெண்ட் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய வீதி உலா 2வது நாள் தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த குழந்தை மீனாட்சி அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அவங்க அப்பா தோளில் தூக்கி வச்சுருந்தாருங்க. எல்லோரும் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே நாங்களும் போய் ஒரு வீடியோவை எடுத்துட்டோங்க. போயிட்டு இருக்கும்போது இங்கே பாருங்கள், ஒரு கடைக்கு வெளியே அழகாக பிள்ளையார் முருகனோட அழகாக இருந்தாங்க. அப்படியே பார்த்துட்டு பாருங்கள், நீங்களும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்கல்ல. அதை பார்த்துட்டு அப்படியே நடந்து போக ஆரம்பிச்சிட்டோங்க. நடந்து போய்கிட்டு இருக்கும்போதே கோபுரம் பாருங்கள், கிழக்கு கோபுரத்து வழியாக தான் போயிட்டுருந்தோம். போகும்போதே இங்கே பாருங்கள் 3 மீனாட்சிகள் வெண்பட்டு, பச்சைப்பட்டு, சிகப்பு பட்டு உடுத்தி இங்கே பாருங்கள் அழகாக போஸ் கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள். இங்கிட்டு பாருங்கள், முருகன் வேடமும் சிவன் வேடமும் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா குழந்தைங்க. அது மட்டும் இல்லைங்க, இப்போ பாருங்கள் ஒரு குழந்த அவ்வளோ அழகாக எவ்வளவு அந்த ஒரு சங்கம் எடுத்து இவ்வளோ அழகாக ஊற்றுது பார்த்தீங்களா. கேட்கவே தேனாமிரதமாக இருந்ததுங்க. சரியான வெக்கங்க. நல்ல வேலை. இங்கே பாருங்கள், இவர் வந்து அந்த மயிலிறகை வச்சு வீசின பின்னாடி காற்று வரவுண்டாங்க, நல்லா இருந்துச்சு. அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்காண்டி தேங்காய், வாழைப்பழம், மாலை எல்லாம் வச்சு தீபம் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. குழந்தைகள் எல்லாம் எவ்வளவு அழகாக கோலாட்டம் அடித்து போய்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இந்த குழந்தைங்க கோலாட்டம் அடித்து போகிறதுக்கு பின்னாடி தாங்க நந்தி வருவார். அதுக்கப்புறம் யானை வருங்க. பாருங்கள், நந்தி வராரா, இவருக்கு அப்புறம் யானை வரும். பாருங்கள், குழந்தைகள்லாம் வேடம் போட்டு போகிறாங்க. நிறையா குழந்தைங்க வந்து வேடம் போட்டிருந்தாங்க. எல்லாத்தையும் என்னால் வீடியோ எடுக்க முடியல. சில குழந்தைகளை மட்டும்தான் என்னால் எடுக்க முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம யானைக்கு போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் மீனாட்சி அம்மன் கோயில் கொடியேற்றத்துலேருந்து மதுரையில் மழைங்க. நேற்று நல்லா மழை பெஞ்சிச்சு. பரவாயில்ல, இருக்கிற வெயிலுக்கு என்னத்தையோ மழை பெஞ்சு வெப்பத்தை கொஞ்சம் தணிச்சிருக்குங்க. நம்ம முதன்மை கடவுளான விநாயகர் வராரு. அதுக்கப்புறம் முருகர் வராரு. அதுக்கப்புறம் ஒரு பெரியவர் நந்தி வேஷம் போட்டிருக்காரு பாருங்கள். அவர் போட்டு ஒரே ஆட்டமாக ஆடிட்டு இருந்தார். தலையை ஆட்டிக்கிட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக ஆடுறாரு பாருங்கள். அவர் உருவத்தை வச்சு எவ்வளோ அழகாக ஆடிட்டுருக்காரு. எல்லோரும் அவரை தாங்க பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பாருங்கள், ஒரு சவுச்சவு முட்டை இருக்காரு. பொம்மை பார்த்தீங்களா, அழகாக கை தட்டிக்கிட்டு இருக்கு பாருங்கள். நம்ம எதுக்காக இவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருந்தோமோ அந்த தருணம் இப்போ தான் பாருங்கள். நம்மளுடைய சுந்தரேஸ்வரரும் பிரியாவிட தாயும் வந்துட்டுருக்காங்க பூத வாகனத்தில். எவ்வளோ நேரம் நின்று கால் கடுக்க நின்றாலும் இவங்களை பார்த்த உடனே அந்த வழியெல்லாம் எங்கே போகுதுன்னே நம்மளுக்கு தெரியாது. மனசில் அவ்வளோ ஒரு சந்தோஷம். என் தாய் அன்ன வாகனத்தில் வராங்க. மீனாட்சின்னு சொன்னாலே மனதெல்லாம் ஒரு பூரிப்பு. மதுரையில் சித்திரை திருவிழானாலே ஒரு திருவிழா தாங்க. எப்படா வரும்னு காத்துக்கிட்டு கூடிய ஒரு திருவிழா. பாருங்கள் என் மீனாட்சி தாயை.
எல்லாரும் மீனாட்சி தாயிடம் அவங்களுடைய ஆசையை பெற்றுக்கங்க. எல்லோரும் என் வீடியோவை பாருங்கள். தியானாஸ் என்டர்டெயின்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, எல்லாம் நல்ல கூட்டம் மதுரையில். நாங்களும் தாயை தரிசிச்சுட்டு கிளம்பிட்டோம். நல்ல கூட்டமாக இருக்கவும் நாங்கள் ஒரு ஓரமாக நின்றுட்டோம். இந்த கூட்டத்துக்குள்ளெல்லாம் போக முடியாதுன்னு. கூட்டம் கொஞ்சம் குறையும் தான் நாங்கள் போனோம். அப்படி இருந்துமே கூட்டம் கொஞ்சம் கூட குறையலை, அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் தாயை பார்க்க கூட்டம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குங்க. இங்கே பாருங்கள், கூட்டத்தை பார்த்தீங்களா? அதை முடிச்சுட்டு அப்படியே போனோம். என் பொண்ணு நிலக்கடலை கேட்டுச்சு, அதோட சரின்னு சொல்லிட்டு நிலக்கடலை வாங்க போயிட்டோம். பாருங்கள் எவ்வளவு கலர்ஃபுல்லாக இருக்க பாருங்கள். சரிங்க, பாய்ங்க.